அனைவருக்கும் வணக்கம். கேபிஎஸ் கலைமகளின் இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது தைக்கிறதுங்கிறத பற்றி வீடியோ போட போகிறேன். எப்பவும் தைக்கணும். கீழே ஒன்றரை இன்ச்சில் கோடு போட்டுக்கோங்க. அளவு சட்டையை சுருக்கம்லாம் கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. போட்டு இது 2.5 இன்ச்சு. இங்கே சைடில் கோடு போட்டு இங்கே இருக்கிறதோட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இங்கே கழுத்துக்கு 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இப்போ எடுத்துட்டு முழு உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. கழுத்து வரைஞ்சிக்கோங்க. கழுத்துக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வைங்க. வரைஞ்சி அழகாக ரவுண்டு கழுத்து விட்டுக்கோங்க. இங்கேருந்து ஆம்கோலுக்கு எப்போவுமே 1 இன்ச்சு தான். இங்கேருந்து வளைச்சி அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுலேயே தையலுக்கு எல்லாமே இதுலேயே தைக்கும்போது சுற்றளவு எல்லாம் கட் பண்ணிட்டு இப்படியே கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈஸியாக இருக்கும். கிராஸ் கட்டிங் கச்சுன்னு இருக்கும். அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அடையாளத்துக்கு ஒரு நாட்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மடிக்க போகிறேங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இது இப்போ 2 கிளாத்து கட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே திருப்பிக்கோங்க. இது எப்போவுமே ஒரு சாக்கெட் தைக்கணும்னா நேர் நூலில் தைச்சோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இப்போ ஒரு பட்டிக்கு அளந்துக்கோங்க. இதோட கிராஸ் பெட்டிக்கு அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம எவ்வளோ இந்த பட்டி மடிக்கிறோங்களோ அந்த அளவுக்கு அதோட கூட மடிச்சுக்கிட்டு எப்போவுமே இந்த கரைப்பாங்க சைடு இங்கிட்டு ஆம்கோல் வரணும். அந்த சைடு முன்கழுத்துக்கு 2 நக்கு போடணும். இது மாதிரி கிராஸ் கட்டிங்கன்னா இப்படி கிராஸில் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது மாதிரி இருக்கணும். அழகாக போட்டுட்டு சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி எல்லா அளவுமே மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். மேலே ஷோல்டர் எல்லாம் ஆம்கோல் எல்லாம் அப்படியே குறிச்சிக்கோங்க. அழகாக குறிச்சிக்கிட்டு எல்லாம் முன்கழுத்து உங்களுக்கு அவ்வளோ வராது. இந்த பக்கத்து இந்த கொக்கி இருக்க பக்கத்து நீங்கள் இப்படியே அழகாக வளைச்சி இப்படி 1/2 இன்ச்சு ஏற்றி வச்சிடணும். ஏற்றி வச்சுட்டு இதே முன்கழுத்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இங்கேருந்து பக்கத்தில் 2.5 இன்ச்சு இருந்தால் 1/2 இன்ச்சு அப்படியே வளைச்சிக்கணும். இதை எடுத்துட்டு இந்த டாட்டு கிராஸ் பிடிக்க 3 டாட் பிடிப்போம்ல, அதுக்கு இங்கேருந்து 1/2 இன்ச்சு இறக்கி இந்த டாட்டுக்கு நேரம் ஒன்று பட்டி இந்த தையலுக்கு நேரம் 1/2 இன்ச்சு இறக்கணும். இப்போ முக்கியமாக கிராஸோட உயரம் அதான் ஷோல்டர் இறக்கம்லாம் கொடுக்குறது. இங்கேருந்து இந்த 3 இன்ச்சையும் 3 தான் பிரிச்சுட்டு இங்கேருந்து அழகாக அப்படி கொடுத்து கிராஸோட உயரத்தை கொடுக்கணும். ரொம்ப இறக்கி கொடுத்தீங்கன்னா கிராஸ் அப்படி தொங்க ஆரம்பிச்சிடும். அதில் இப்படி சைடு வச்சு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இது மாதிரி வச்சு இங்கே இறக்கணும். நீங்கள் வளைவாக போட்டால் தான் கிராஸ் நல்லா நச்சுன்னு இப்படி உட்காரும். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு கிராஸ் டாட் பிடிக்கிறது இங்கேருந்து எப்போ 3 இன்ச்சு. இது நீங்கள் கொஞ்சம் 1 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா போதும். உயரம் கரெக்டாக 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. கிராஸ் விலகி போகாமல் இருக்க இதுக்கு நேராக தான் கிராஸ் பிடிக்கணும். இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு பிடிக்கணும். இதுக்கப்புறம் இங்கே குறிச்சிக்கணும். இது 1.5 இன்ச்சு வைக்கணும். இங்கே ஆம்கோல் தையல் எங்கே வருதுன்னா இந்த கிராஸோட உயரம் இருக்கா, இந்த உயரம் இருக்கா இங்கே பார்க்கணும். நேரம் இங்கேருந்து அக்கனை மாதிரி வரணும்.
இதுதான் கிராஸ் கட் பண்ணுறது. இப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 கிளாத்து, 2 ஒரே கஸ்டமர்கிட்ட, அதனால் 2 கிளாத்தாக போட்டு கட் பண்ணுறேன். ஒரே அளவாக இருந்தால் அப்படியே 2 கிளாத்து போட்டு அப்படியே 2 சாக்கெட்டு பிட்டு போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஒரே கஸ்டமர் இருக்குன்னா அது மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். அங்கேக்கு எங்கே பின் குத்தி எங்கெங்கே தையலுக்கு டாட் பிடிக்கணும்னு அளவு குறிச்சிக்கோங்க. இங்கே குறிச்சிக்கணும். இங்கே வந்து இதில் இருந்து 3 இன்ச்சு வச்சுருக்கான். ஒவ்வொரு இன்ச்சு இங்கேருந்து அளவு குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணணும். அதே மாதிரி 4 அப்படி போட்டுக்கோங்க. இது மட்டும் கரை பார்த்து நம்ம சைடு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு கூட கரெக்டாக வரும். இப்படி வச்சுட்டு 4ஆக மடிச்சுக்கோங்க. இது 2 கிளாத்து போடுறதுனால இந்த மாதிரி இந்த கிளாத்து மாதிரி தெரியுது. நம்ம வந்து எப்போவும் எம்மிங் மண்ணுக்கு வந்து 1.5 இன்ச்சு போட்டுக்கோங்க. அளவு செடியில் வந்து கையோட உயரத்தை இதெல்லாம் எடுத்துவிட்டு இந்த எச்செல்லாம் எடுத்துவிட்டு இங்கேருந்து வச்சு உயரத்தில் நிறைய கோடு போட்டுக்கோங்க. இந்த சைடு இங்கேருந்து வச்சு இதுக்கு தான் அப்படியே வளைவு போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் தையல் பாருங்கள் எங்கன வருதுன்னா இங்கேருந்து வளைச்சி விட்டு தையல் போட்டுக்க இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சு நைஸாக நான் வந்து ஸ்லீவ் வந்து இது மாதிரி தான் கட் பண்ணுவேன். நல்லா நீட்டாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணுங்க. இதில் இந்த 2 கரை பாகம் இருக்குது. 2 கரை பாகத்தை எடுத்து இது வந்து இந்த கட் பண்ணுறது முன்னாடி கிராஸ் பக்கெட்டு வைக்கணும். வச்சு தைக்கணும். இந்த எண்ணெய் மண்ணை வந்து இந்த அளவுக்கு நரைச்சி கட் பண்ணிக்கணும். இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம். வணக்கம். இதோடைய